ചേട്ടാ വരണം. തീർന്നോ അവിടത്തെ സിംഗാര മത്സരങ്ങൾ? சிங்காரமாவது புளிய மரமாவது நான் இப்படி நடந்து கொள்ளாவிட்டால் இந்த மூட்டையை கொண்டு வர முடியுமா? நல்ல மூட்டையும் கொசுவும். இது எந்தினா அழுக்கு மூட்டை? நந்தா, இந்த மூட்டையில் தான் ஆரியமாலையின் சேலை இருக்கிறது. அதை கொண்டு நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். போய் துவைக்கலாம். துவைக்கானோ? ஐயோடா ஞானில்ல. ചേട്ടാ എനിക്ക് വേണ്ട ഈ ജോലി. நந்தா, நாய் வேஷம் போட்டா பொழைச்சி தானே ஆகணும். எழுந்துரு. காளிதேவிக்கு பூஜை செய்த இந்த கை இப்போ ஆரியமாலா தேவிக்கு சேலை துவைக்காம போகணும். പിന്നെ അരവല്ലി ചേലയായാലും കൊള്ളാം. എത്ര പേരുടെ ചേല കടവുളേ. நந்தா, விளையாடாதே. இந்தா வா போகலாம். ஏகாலி போலே இந்த வேதாவைய மேலே நான் ஏங்கி தவிப்பதால துவங்க இயலாதினிமே. ஏகாலி போலே இந்த வேதாவைய மேலே ஏங்கி தவிப்பதாலே என்னால் இயலாதினிமே. அருமார் பாலா துணியா துவைக்க இயலாதினிமே. அது பொண்ணு போல் மாலா போடவையும் மின்னுதே ஐயோடா. அது பொண்ணு போல் மாலா போடவையும் மின்னுதே ஐயோடா. ஒழுங்காத்தா போகாதோ போதுமப்பா மாதாலே. புழுதே போய் புழுதானா புதகட்ட மதம் போராட்டம். புழுதே போய் புழுதானா புதகட்ட மதம் போராட்டம். ஏகாலி போலே வேதாவிய மேலே ஏங்கி தவிப்பதாலே என்னால் இயலாதினிமே. அனுமார் வாலா துணியா துவைக்க இயலாதினிமே. நானே எந்த நூறு போலவே தானே வரைவேனே. நானே எந்த நூறு போலவே தானே வரைவேனே. அலங்காரம் புடவையிலே அதை பார்த்தா. அலங்காரம் புடவையிலே அதை பார்த்தா. அவசிரிப்பா சுவை இருப்பா. அவசிரிப்பா ஆறு சுவை இருப்பா. அறிஞா போல ஆறுடனே பரங்கள் லொயன் கேட்டா. அறிஞா போல ஆறுடனே பரங்கள் லொயன் கேட்டா. அம்புக்கேதான் அடைப்பார் யார் அவளே உசுரல்லவா. அம்புக்கேதான் அடைப்பார் யார் அவளே உசுரல்லவா. முருகேகாலி போலே இந்த வேதாவைய மேலே ஏங்கி தவிப்பதாலே என்னால் இயலாதினிமே. அண்ணா வா. என்ன சமாச்சாரம்? ஆத்தானா இந்த கள்ளே உன்னையும் மானபங்கம் பண்ணினானே. என்னை மானபங்கம் செய்ய வல்லவனும் உண்டோ இந்த உலகத்தில்? அவன் யாரோ ஒரு காட்டுவாசி. எத்தனை குட்டி சாத்தான் முதலிய சில்லற தேவதைகளும் வசித்தால் ஊரை மிரட்டி திரியும் ஒரு மந்திரவாதி. ஆமா, அவன் மாலா மீத நாட்டம் கொண்டிருக்கானாமே. அப்படியானா மந்திர சக்தியால மாலா மனச மாத்தி அவளை பலாத்காரமா கொண்டு போயிட்டா. என்ன செய்யறது? கட்டுக்காவலை மீறி மாலாவை வெளியேற்றி செல்வது என்பது பகல் கனவுதான். ஆயினும் நாம் இனி அஜாக்கிரதா இருக்கக்கூடாது. சொர்ணா, நீ என்னை பற்றி மாலாவிடம் பேசி அவள் மனதை அறிந்து கொண்டாயா? சமய வாய்க்கலையா அண்ணா? அன்னைக்கு காட்டுல பார்த்த வேடனை பத்தியே பிரமாதமா பேசிட்டு இருக்கா. என்ன, ஒரு வேடன் மீதா காதல் கொண்டிருக்கிறாள்? அப்படி ஒண்ணும் வெளிப்படையே சொல்லல. இப்போ அவ மனசு அறியறதே கஷ்டமா இருக்கு. சொர்ணா, நான் ஒரு முறை மாலாவை சந்திக்க நேர்ந்தால் போதும். அவள் மனதை கவர்ந்து என்னை மணந்து கொள்ளும்படி அவள் வாக்குறுதி பெறுவேன் என்பது திண்ணம். ஆனால் அவளை சந்திப்பது எப்படி? அண்ணா கொஞ்ச நாள் பொறுங்கோ. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்யறேன். சரி, நாளையாச்சு, நான் வரேன். ஏன் எங்க வந்த? உன் முகரைய கொண்டு மறுபடியும் வந்துட்டியா? இந்த 2 நாளா அந்த சொக்காய் வீட்டுல இருந்தே அங்க போ. வந்துட்டான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நான் அவ வீட்டுக்கு போவனா? கஞ்சி குடிச்சு 2 நாள் ஆச்சு. கொஞ்சம் கஞ்சி இருந்தா ஊத்த.
கஞ்சி குடிச்சு 2 நாள் ஆச்சா? என்ன எவன் என் மாதிரி உன்னை உட்கார வச்சுட்டு வடிச்சு கொட்டுவான்னு பார்த்தேன். போறாருமா பாவம். பிறக்க மாசம் எனக்கு கல்யாணம் பண்ண போறேன்டியே. அப்பா என்னதியா? அப்பா என்னடி அப்பா? உன் அப்பா தலையில பிஞ்ச மாதிரி கொட்டு. ஐயோடா இதான் வந்தல்லோ. சேட்டா நோக்கியோ மாமனே. மாமன் அங்க சுத்தி கரங்கி திரிச்சு வந்தோம். தரக்கேடில்ல. எப்படா போய் 2 திவசமாய்? அட யாரா இவன் கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கு தவசங்க புஜங்கிறானே. வேற ஒண்ணும் இல்ல, திவசம்னா மலையாளத்துல நாள்னு சொல்றது. 2 நாளா எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறான். அவரா போயிருந்தாரு புதையல் எடுக்க. இங்க ஒரு மனுஷன் ஆட்டம் எந்திரிச்சு வெளியவா. அத்தை போறா மனுஷன், இந்த தடவை மாத்திரம் எனக்காக மன்னிச்சுக்கோ. கேட்டா மறந்தோம் போல. போலாம். என்ன போறியா? எங்க போறீங்க? பிறக்க மாசம் கல்யாணம் வச்சிருக்கு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவளையும் கூட கூட்டிக்கிட்டு போ. என்னத்த கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போவோம். என் சிநேகிதன் அவசர வேலையா கூப்பிடுறான், போய் நாளைக்கே திரும்பி வந்துடுறேன். அத என் குட்டி சின்னதங்க இந்தா, இத கொண்டு போய் மவராசா மாதவகிட்ட குடு. இந்த தடவை உனக்கு நல்ல எண்ணம் கிடைக்கும். அத்தை நான் வர்றேன். சின்னரங்கா, யாரு எழுதினா? என்னம்மா அது? என்ன எழுதிருக்கு? இத பாருடி. இது நான் பார்க்கலையே. இந்த பொம்மை எப்படி வந்துச்சு? பயப்படாதே, நான் உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டேன். உண்மையை சொல்லடி, சொன்னா உனக்கு நிறைய பணம் தருவேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா. என் மாவன் கலவு பண்ணிட்டு வந்து கொடுத்தான், நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த பொம்மை எப்படியோ இருக்குது. முன்னண்டே இருந்த என் படவேல நோக்கு தெரியாம இந்த மாதிரி யார் வந்து எழுதிருப்பா? நெசம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. என் மாமாவன் கொண்டாந்து கொடுத்த மூட்டைய சிரிச்சு கூட பாக்கலைங்க, அப்படியே கொண்டாந்த. உண்மையை சொல்ல மாட்டியா? வேண்டாமடி, இது பிரமாதம் ஆயிடும். எங்க திருட்டு முண்டை, இது எழுதினா யாரு? கண்ணான சாமியான சொல்றேன் சாமி, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. என் மாமன் ஊர்ல இருந்து வந்திருந்தான், அவன் தான் இந்த முறை வெளுத்துக்கிட்டு வந்து கொடுத்தான். யாரடி உன் மாமா மகன்? இத்தனை நாள் இல்லாம இப்ப எங்க முளைச்சானவன்? இப்ப நீ நெஜத்தை சொன்னாலாச்சு இல்ல உன் உசுறு உன்னதில்ல. ஜாக்கிரதை, சொல் நெஜத்தை. ஐயோ, அந்த பாடையில பப்பா எங்க இருந்தும் திடுது பண்ணி என் உசுருக்கு வலையா வந்து சேர்ந்தானே. எங்க இருக்கானவன்? ஊருக்கு போயிட்டாங்க. எந்த ஊருடைய அவனுக்கு? என்னமோ புத்துப்பேட்டு கிராமமா. என்னடி விசித்திரமா இருக்கு, இந்த புத்தூர் ராஜ்யத்துல அந்த மாதிரி பேர் உள்ள கிராமமே கிடையாது. யாரை ஏமாத்த பாக்குறது? நீலமுண்டை பசப்பறையா ஆடுறாங்க. ஐயோ, சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் கேட்கறதுக்கு சரியான பதில் எப்ப நீ சொல்லலையோ அப்பவே நீ ஏதோ சூட்டி செய்திருக்கேன்னு சொல்லி நல்லா தெரியாது. ஏய், உங்களை கொண்டு போய் சரியில்லடே. ஐயோ, என் பாவமா, நான் ஒண்ணுமே செய்யல. வேணாமே, என்ன விட்டுருங்களே. சொன்னான் நீ போ. மாலா, இத நீங்க எப்பாவது பார்த்தது உண்டா? இவனோட பேசினது உண்டா? முன்ன காட்டுக்கு போனப்போ அங்க யாரோ கட்டியிருந்த கண்ணியில என் கால் சிக்கின்றது. அப்ப இந்த வேடம் ஓடி வந்து என் கால்ல சிக்கின்ற கண்ணியை எடுத்துட்டான். யாருன்னு கேட்டான். நானும் ஒரு மான் தான் சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன்ப்பா. அடி அக்கட, வேற என்ன நீ தெரியுன? அவனோட நீ பேசலாமா? யாரா இருந்தா என்னப்பா, ஆபத்துல சகாயம் என்ன வாழ்க்கை பதில் சொல்லாம போனா நல்லா இருக்குமா?
ஏன் அது பேசதாப்பா? பேசகில்ல, நீ அவனை சட்டை பண்ணி பேசவே அவன் உன்னை ஏதோ தவறா நினைச்சுண்டு இந்த மாதிரி சீதான் போடுறது. அப்பா பாக்குறதுக்கு மாத்திரம் அவன் வேடனா இருந்தானே தவிர அவன் முகத்துல தேவக்கலை சொட்டித்தப்பா. அதனாலதான் பயந்துண்டு அந்த பதில சொன்னேன். ஒருவேளை அந்த வேடம் தான் இப்படி எல்லாம் மாயம் பண்ணிட்டு இருக்கானோ? அவன் பேரையாவது தெரிஞ்சுண்டியாமா? நான் ஏன்பா அதெல்லாம் கேட்க போறேன்? நீ ஏதாவது சொல்ல போக அதை விகல்பமா எண்ணிண்டு ஒன்ன 9 கதை கட்டுற புண்ணியாத்மாக்கள் ரொம்ப பேருண்டு இந்த லோகத்துல. ரொம்ப ஜாக்கிரதா நடத்தணும்மா. நான் போய் வரட்டுமா? அறவல்லி, ஐயோடா, இப்போ நமக்கு வல்லிய அதிர்ஷ்டம் வந்தோம். அதிர்ஷ்டமா? அது எங்க இருந்து வந்தது? கேக்கு ഈ ആര്യപ്പു രാജ ചേട്ടനെ പിടിച്ചോണ്ട് വരുന്നവർക്ക് വലിയ സമ്മാനം കൊടുക്കാമെന്ന് കൊട്ടി അറിയിച്ചിട്ടുണ്ട്. അപ്പുറം എന്തൊരയ്യോ, എടി പറയുന്നത് കേക്കൂ. ചേട്ടനും ഞാനും മഞ്ചേപ്പം മണ്ഡപത്തിന്റെ അടുത്തിരിക്കാം. നീ അവരെ വിളിച്ചോണ്ട് വാ. പിന്നെ ചേട്ടൻ ഈ രാജാവിന്റെ വേഷത്തിലായിരിക്കും. ദൂരെ നിന്ന് காணிச்சு கொடுத்து சம்மானத்துல வேடிச்சோண்டு போயாச்சு. அஜிஜோ நான் மாட்டேன். அவங்க உங்களை பிடிச்சிட்டு போயிட்டா? பிடிக்கும். அது எങ്ങനെ பிடிக்கும்? குருவியோ பிடிச்சான், இல்ல கொடையோ? சரி, അണ്ണന്റെ സാമർത്ഥ്യം നീ നല്ലോണം അറിഞ്ഞിട്ടില്ല. അതാ അങ്ങനെ പറഞ്ഞത്. പിന്നെ ഞാനില്ലേ, എന്റെ മഷിയും മന്ത്രം എവിടെ പോയി? വെക്കം പോ. അപ്പൊ ഞാൻ വരട്ടെ. എന്താ? ஐயோடா, பரிசாற்ற செய்தும் இதுவரையில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சின்னரங்கம் மூலியமாய் சித்திரம் எழுதி அனுப்பியதும் அந்த மாயாவியின் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். அதில் என்ன சந்தேகம்? அவனை கண்டுபிடித்து தண்டிக்காத வரையில் நம் மாலாவுக்கு ஆபத்துதான். மாலாவுக்கு மாத்திரமல்ல, நமது ராஜாங்க பிரஜைகளுக்கே ஆபத்துதான். அவ்வித கவலை தங்களுக்கு வேண்டாம். நானே அவனை கண்டுபிடித்து பழிக்கு பழி வாங்கிய தீருவேன். பல யுத்தங்களில் எதிரிகளை சின்னாபின்னப்படுத்திய நானும் அந்த மந்திரக்காரோட வித்தைகளுக்கெல்லாம் பயப்படுவேன். என் உயிர் இருக்கும் வரையில் அவனை விடுவதில்லை. மகாராஜா, தங்களை காண ஒரு பெண்பிளை வந்திருக்கிறார். அவளை இங்கே அழைத்து வா. ஒரு பெண் பிள்ளை தங்கள் சமூகம் நாடி வந்திருக்கான்னா யார் அவ? சரிதான், பரசாற்றத்தை கட்டி யாராவது வந்திருக்க வேண்டும். அந்த மாயாவியை கண்டுபிடிக்க ஒரு பெண் பிள்ளை யார் முடியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் திறந்து விடுகிறது. பெண்ணே, நீ யார்? நான் ஒரு தாசி. நீங்கள் பறைசாற்றியபடி அந்த மாயாவியையும் அவனுக்கு உடந்தையா இருக்கும் அந்த மந்திரவாதியையும் நான் காண்பிக்கிறேன். எனக்கு உதவியாக ஒரு மேனாவும் சில வீரர்களும் தேவை. வீரர்கள் மாத்திரமல்ல, நானும் வருகிறேன். ஆனா ஒரு விஷயம், உங்க 2 பேரும் ரொம்ப பொல்லாதவங்க. அவங்க இருக்கிற இடத்த நான் காண்பிக்கிறேன். பிடிக்கிறது உங்க பொறுப்பு. அவர்களை காட்டினாலே போதும். ஆமா, உன் பரிசை உன்னுடன் வரும் இந்த தடகத்திடம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ചേട്ടാ, അവ ആരവല്ലി വന്നു. அதோ பாருங்கள், அவர்கள்தான். எங்கே என் சன்மானம்?
ചേട്ടി തന്നെ. അതാരാത്? ഈ തേള് വാല് പോലെ മീശയും അങ്ങ് കിറുതാങ് വെച്ചോണ്ട് ഭടനായകൻ. വല്ലാത്ത ധൈര്യം, എങ്ങനെ ഓടി? ഇനി മാനമും നാണമും ഉള്ളവനാണെങ്കിൽ അവൻ ജീവിച്ചിരിക്കരുത്, ചാകണം. ഇനി നാനും ഉயிருடன் இருப்பது பூமிக்கு பாரம்தான். എന്താ ചേട്ടൻ ഇങ്ങനെ പറയുന്നു? ஆரியமாலாவை அடையாத ஜென்மம் எதற்கு? அவளை காணாமல் நீ நான் உயிருடன் இருக்க முடியாது. ஒரு குளங்குட்டையிலாவது விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறேன். എന്തെന്നാ ഇത്? കുളത്തിലും കുട്ടയിലും വീണ് ചെത്താ ചേട്ടൻ പിശാചായി പോവല്ലോ. ரொம்ப நல்லதா போச்சு. நான் பிசாசாகி ஆரியமாலாவை பிடித்துக் கொண்டு பிரியாமல் இருப்பேன் சந்தோஷமா. അയ്യോടാ, എന്തെന്നാ ഇത്? കൊള്ളാം. പിശാചാകുന്നതിനാണോ ഇത്ര കഷ്ടം? ഞാനില്ലേ, ചേട്ടന് ആര്യമാലയെ കാണണം അല്ലേ? ഞാനൊരു ഉപായം പറയാം. ചേട്ടൻ ഒരു കിളിയുടെ രൂപം എടുത്ത് പറന്ന് അവിടെ പോയി ചുറ്റി കറങ്ങി കണ്ടേച്ച് വന്ന. சரியான யோசனைதான். உன் இஷ்டம் போல் கிளிரூபமாய் விடுகிறேன். என்னை எப்படியாவது அவரிடம் கொண்டு போய் சேர்த்து விடு. ഞാൻ എങ്ങനെ അവിടെ ചെല്ലും? ഈ കുരുവിക്കാരന്റെ വേഷത്തിൽ വേണമെങ്കിൽ പോവാം. അതിന് കുരുവിയും കൂടും വേണല്ലോ. അത് എവിടെ കിട്ടും? அப்படியா? நண்பா, ஏன் இப்படி பயந்து விட்டாய்? வா. എന്റെ പൊന്നു ചേട്ടാ, ഞാൻ വരത്തില്ല. ഭൂതത്തിന് പോവാൻ പറഞ്ഞാ പിന്നെ വരാം. அன்னையாரின் வரத்தால் எனக்கு கட்டுப்பட்ட பூதம் இது. உன்னை ஒன்றும் செய்யாது. போய்விட்டது. வா. പോയോ? അയ്യോടാ. ചേട്ടാ നോക്കിയോ, പക്ഷിക്കാരൻ എങ്ങനെ கேட்பானே, 10 ரூபாய் அப்படியே இருக்கு. അപ്പോ ചേട്ടൻ കിളിയാകണം. காட்டுக்குள்ளே கண்ணி போட்டு காவல் காத்து கொண்டிருங்க, கூட்டிலே பிடிச்சடைச்சு கொண்டு வந்தேன் நோக்குவீரே. வந்து பாங்கி சொல்லுது பலவித வர்ண குருவியுண்டோ, எந்தடுக்கல் வந்து பாங்கி சொல்லுது பலவித வர்ண குருவியுண்டோ, எந்தடுக்கல் வந்து வர்ண குருவி ஒண்ணு கையில பணம் தந்து வாங்கி சொல்லுவேன். பலவித வர்ண குருவியுண்டோ, எந்தடுக்கல் வந்து வாங்கி சொல்லுவேன். பானம் பாடியுண்டு, பானம் பாடியுண்டு, ஓ அம்மே வானம் பாடியுண்டு. வாடிக்கையாகி மேடிக்குள்ளவர்க்கு வளர குறைஞ்ச விலையாயிட்டு கொடுக்கும் வந்து வாங்கி சொல்லுவேன். பலவித வர்ண குருவியுண்டோ, எந்தடுக்கல் வந்து வாங்கி சொல்லுவேன். காணாங்கோழி, கழுகு, காக்கா, காட, கௌதாரி காட்டிலுண்டு. நானாங்கண்ணி, மீன்கொத்தி, குருவி, மைனா, புல்புல் கூட்டிலுண்டு. பார்த்து வாங்குவீரே, பார்த்து வாங்குவீரே, ஓ அம்மே பார்த்து வாங்குவீரே.
பாடிடும் மயில் ஆடிடும் குயில் பறந்து பறந்து கரையேடும் பார்த்து வந்து வாங்கி சொல்லுவேன் பலவித வர்ண குருவியொண்டோ எந்தடிக்கல் வந்து வாங்கி சொல்லுவேன் ஓமே అబ్బా ఎట్రా ఘనం யோகசாலிதா ஓ அம்மே காடே கௌதாரி மைனா வேணும் சரணா அந்த கிளி என்ன அழகா இருக்கு எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்கு பாருங்கடி போய் அதை வேலை பேச வேண்டாடி அதோட நெடிக்கா பொது போக்கலாம் அது ஆண் கிளியோ பெண் கிளியோ எதா இருந்தா என்னடி அதுக்கு இல்ல ஆண் கிளியானா ஆடும் ஆடும் வேடிக்க பேசும் கொஞ்சம் பெண் கிளியானா நம்ம ஆட்டு கூண்டிலேயே அடைஞ்சி திருமண கிடக்கும் ஆமா இல்ல அத சட்டக்களி எல்லாம் பேசுற போய் அதை வாங்கிட்டு வாடி இதோ போறேன்க்கா வாடிக்கையாயிட்டு நேடிக்கின்றவர்க்கு வளர குறைஞ்ச விலையாயிட்டு கொடுக்கும் புரியுதாரா இங்க வா இது எப்படி கொடு ஐயோ இது மாத்திரம் கொடுக்கத்தில்லம்மா இது எந்த பிராணனை மாதிரி ஆமா அம்மா கிளி எத்தனை ரசமாய கிளி தெரியுமா ஆடும் பாடும் தாடும் ஓடும் புரியுதாரா இதுக்கு என்ன விலை வேணும்னாலும் தரேன் இப்படி கொடு விலைக்க அதுக்கு காடை உண்டு கௌதாரி உண்டு புல்புல் உண்டு கீச் உண்டு எது வேணும் அதெல்லாம் வேண்டாம் எங்க ராஜகுமாரி இது பேர்லதான் ஆசைப்படுறா கட்டாயமா வாங்கிட்டு வர சொன்னா மகாராணி கேட்டோ ஐயோடா உனக்கு அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் அம்மா கொடுக்காம் விலைக்கெல்லாம் இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் இங்க இருக்கட்டும் நாளை காலத்து திருப்பி கொடுக்கணும் கேட்டா நீ இப்படி சொல்ற போது நான் வேற என்ன செய்யறது கொடு காலையில திருப்பி கொடுத்துடுறேன் எத்தனை நாளை காத்துட்டு இருக்கிறது நான் என்ன செய்யறது எவ்வளவு கேட்டும் இத அவன் விலைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் நீ ராத்திரி வச்சுட்டு நாளைக்கு அதால திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான் இந்தா ஐயோ இது கொத்துமா என்னமோ இப்ப நான் எடுத்துன்னு வந்தனே என்ன ஒண்ணும் பண்ணலையே இந்தா இத பத்திரமா வச்சுட்டு அருணா இது எவ்வளவு அழகா இருக்கு இது எப்பவுமே என்னிடம் இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் என்னக்கா பண்ணட்டும் அவன் வேலைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னு அப்பவே சொன்னனே அக்கா உனக்குதான் இந்த கிளி துணியா இருக்கு எங்க ஆத்துல எங்க சித்தி ஊர்ல இருந்து வந்திருக்கா நாளை காத்தால வரேன் நீ தைரியமா ராஜா தனியா இருப்பியா தனியா என்னடி இந்த கிளியோடவா வேற துணை வேணும் எனக்கு நாளை காத்தால வந்துருவியா இல்லையா நான் வராம எங்க போறேன் நீ கிளிய பத்திரமா பாத்துக்கோ மாலதி இதுக்கு ஆகாரம் கொடுத்து கூண்ட விட்டுடு எங்கேயாவது பறந்து போயிட போறது என்னங்க எதுக்கு அது இருக்கட்டும் சொன்னா உன்னிடம் ஏதாவது சொல்லி அனுப்புறாளா ஆமா இன்னைக்கு ராத்திரி முதல் சாமத்துல வர சொன்னாங்க இந்தா இதை சன்மானமாக வைத்துக் கொள் புண்ணியவா நீங்க நல்லா இருக்கணும் சாமி சொல்லு ரங்கா ரங்கா சொல்லு எந்தன் சிந்தைக்கின்பமே தருநல்ல எந்தன் சிந்தைக்கின்பமே தருநல்ல
சொந்தம் மேவும் கிளியே ரிதுவஜன சொந்தம் மேவும் கிளியே அந்தரங்க காதல் அளவிலைய அந்தரங்க காதல் அளவிலைய அந்தரங்க காதல் அளவிலைய அந்தரங்க காதல் அளவிலைய அதனால் எனதுடன தளர்ந்தேனே யார் போய் சொல்லுவார் அதனால் எனதுடன தளர்ந்தேனே யார் போய் சொல்லுவார் எந்த சிந்தை சிந்தமே கணமேனு மரவேனே நான் கணமேனு மரவேனே நான் கணமேனு மரவேனே நான் கணமேனு மரவேனே நான் சுலபமோ கனவை போக சுதராங்க சுபகரனை கணமேனு மரவேனே நான் சுலபமோ கனவை போக சுதராங்க சுபகரனை கணமேனு மரவேனே நான் அனங்கனக்காதாரன் அலங்காரன் அனங்கனக்காதாரன் அலங்காரன் அழக உருவாகிய மதனல் அருள் புரிவானோ அழக உருவாகிய மதனல் அருள் புரிவானோ கணமேனோ மரவேனே நான் எனதாவியே சுந்தரி லோக மகராஜ் இனிமேஜமே எனதாவியே சுந்தரி லோக மகராஜ் இனிமேஜமே எனதாவியே சுந்தரி ஆம் நான் தான் உனதாசி மணவாடன் நான் உனதாசி மணவாடன் நான் உனதாசி மணவாடன் நான் உயர்வாகிய நதியே கரியமுதே உனை விலகேனே உயர்வாகிய நதியே கரியமுதே உனை விலகேனே மலரும் மணமும் போலவே உலகினில் மலரும் மணமும் போலவே உலகினில் உலவி கூடி மகிழ்வோம் உலவி கூடி மகிழ்வோம். கிளியா இருந்தது தாங்கள் தானா? என்ன தைரியம் உங்களுக்கு? யாராவது பார்த்தா என் கதி என்ன ஆறுது? நான் உன் பக்கத்தில் இருக்கையில் உனக்கு என்ன பயம்? பயம் இல்ல, நல்ல வேலையா சொர்ணமான கூட என்ன ராத்திரி வரமாட்டா. அது இருக்கட்டும், தாங்கள் உண்மையில் ஒரு வேடர் தானா? ஆம், உன்னிடம் காதல் வேட்டையாட வந்த வேடம் தான். வேடிக்கை இருக்கட்டும், நிஜத்தை சொல்லுங்க. முன்பு நான் கேட்பதற்கு பதில் சொல்லு. நீ என்னை காதலிக்கிறாயா? அதில் சந்தேகம் வேறையா? அப்படியானால் என்னை பற்றி அந்த கேள்வி ஏன்? ஜாதி, மதம், அந்தஸ்து முதலியவற்றையெல்லாம் கடந்ததல்லவா உண்மையான காதல்? இல்லேன்னு நான் சொன்னேனா? அன்னைக்கு காட்டுல பார்த்த க்ஷணமே என் ஆவி தங்கள் வசமாயிடுச்சு. அந்நிய முதலு நான் படுற அவஸ்தையை பகவானே அறிவார். கண்ணே, கவலைப்படாதே. நான் வேடுவரால் வளர்க்கப்பட்டதால் இந்த கோலத்தில் இருக்கிறேன். என் தாயார் காமாட்சி தேவியின் வரப்பிரசாதத்தால் நான் எந்த உருவத்தையும் பெற முடியும். என் பூர்வ ஜென்ம புண்ணிய வசத்தால் நான் உன்னை காதலியாய் அடையும் பாக்கியம் பெற்றேன். நான் அல்லவா பாக்கியவதி? என் காதலுக்கு அடையாளமாக இதோ இந்த கணையாழியை அணிந்து கொள்ளுங்கள். ஐயா, நீர் யார்? தெரியவில்லையா என்னை? நான் தான் தலகர்த்தர் பாலராயா. தலகர்த்தருக்கு இங்க என்ன வேலை? அதுவும் இந்நேரத்துல இந்த அலங்கார உடையில ரொம்ப விசித்திரமான இருக்கு நீர் சொல்றது. மாலா, கோபித்துக் கொள்ளாதே. உனக்காகவே, உன் நன்மைக்காகவே உன்னை காப்பாற்றும் பொருட்டே இந்த கோலம். தினசரி மாருடையில் வேவு பார்க்க போவது வழக்கம்.
இன்று உன் நந்தவன பக்கமாய் வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்பது என் விருப்பம். அதனால ரொம்ப சந்தோஷம். வந்தீர் பார்த்தீர், இனி போகலாமே. மாலா, உன் கண்ணில் ஒரு துரும்பு பட்டாலும் என் கண் வலிக்கும். உனக்கு எவ்வித கெடுதியும் அவதூறும் நேரிடக்கூடாதென்று நான் அல்லும் பகலும் படும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. நீ ஒரு பிராமண பெண், ஒரு வேடனுடைய சூழ்ச்சிக்கு வசமானால் பிராமண ஏன் நமது இந்து சமூகத்திற்கு அதைவிட கேவலம் வேற என்ன வேண்டும்? என் தலைவிதி அப்படி இருந்தால் அதை தடுக்க யாரால் முடியும்? என்னால் முடியும், உன் அன்பும் ஆதரவும் இருந்தால். உன் உத்தேசம் என்னதுன்னு எனக்கு நன்னா புரியுறது. பாலராயரே, நீர் நெருப்போடு விளையாடுகிறீர். அது என்ன செய்யும்? சுட்டு சாம்பலாக்கிவிடும், அவ்வளவுதானே. ஆனால் எட்டினில் உன் மானத்தையும் பதவியையும் உயிரையும் காத்துக் கொள்ளணும் இஷ்டம் இருந்தால் இனி ஒரு க்ஷணம் கூட இங்க நிற்காது. போ. மாலா, காமாந்தகார பேயே, நோக்கு மிருகத்திற்கும் என்ன வித்தியாசம்? இவ்வூர் ராஜகுமாரி கட்டளை இடுகிறாள். போ. இதோ போகிறேன். சின்ன ராணி, என்னை மன்னித்ததாக ஒரு வார்த்தை சொன்னால்தான் என் மனம் சாந்தி அடையும். சரி, மன்னிச்சுட்டேன், போ. இங்க மாலாவோட கொஞ்சி விளையாட நீ ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணும். நீ மகா அதிர்ஷ்டசாலி. எங்கே ஒரு முத்தங்கொடு. அதோட என்னடி சேஷ்ட? அதுக்கு உண்மையில கோவம், அதனாலதான் கொத்த வர்றது. ஆமா, நீதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க, திரும்பி ஏன் வந்த? கிளி உன்னோட சகஜமா பழகிறதான்னு பாத்துட்டு போக வந்த. பாத்தியா இது என்னண்ட எப்படி இருக்குன்னு? இது போறது இந்நேரம் சமயம் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டு இருந்தியா? இதெல்லாம் நன்னா இருக்கா? அவன் பேசிட்டு இருந்தது எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. அவன் எப்படி வந்தாலும் கூட எனக்கு தெரியாதே. ஏண்டி சொல்லணும்? ஒண்ணு மரியாளாம் கண்ணி, அவளை பிடிச்சதான் 6 மாசத்து ஜன்னிங்கிற மாதிரி முழு புஷ்ணிக்காய் சோத்துல மறைக்க பாக்குறிய. நீதான் அவனை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கணும். உன் அனுசரணை இல்லாம அவன் இங்க எப்படி வர முடியும்? இதுவரையில் அன்னியன் எவனாவது ஒருவன் இங்கே காலடி எடுத்து வச்சதுண்டா? ஐயோ, என் பாமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. சரி சரி, தெரியாமையே இருக்கட்டும். நேக்கு இப்ப போதில்ல, எங்க ஆத்துல எங்க சித்தி காதுன்னு இருப்பா. நாளைக்கு இது விஷயமா பேசலாம். நீ கிளிய பத்திரமா பாத்துக்கோ. நாளைக்கு சூரியகாரன் திருப்பி கொடுக்கணும். மகாராஜா போயிட்டு வா, நானும் கிளியோட விளையாடணும். நம்ம 2 பேரும் ஆனந்தமா பேசிட்டு இருக்கச்சே குறுக்கே வந்ததுல 2 சனியன்களும். திரும்பவும் என்னோட பேச மாட்டேளா? அதற்காகத்தானே கிளி ரூபமாக வந்தேன். கரும்பு என்ன கூலியா வேண்டும்? அந்த வஞ்சகன் பாலராயன் பேசுறதெல்லாம் கேட்டீர்களா? கேட்டுக்கொண்டிருந்தது மாத்திரமல்ல, கதவின் சிறு துவாரத்தின் வழியாய் பார்த்து கொண்டு வந்தேன். அவனது சிறு விரலேனும் உன் மீது பட்டிருக்குமாயின் அவனை தூக்கி எறிந்து பந்தாடி இருப்பேன். தப்பித்துக் கொண்டான் பாதகன். இது மாதிரி இன்னும் எத்தனை காலம் கஷ்டப்பட்டு இருக்கிறது? இனிமே உங்களை பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும்? என்னை எப்ப அழைச்சிட்டு போவேன்? கண்ணே, நாம் இரு உடலும் ஒரு உயிரும் ஆகிவிட்டோம். இனி கவலை ஏன்? எதற்கும் காலமும் சமயமும் ஒத்து வர வேண்டாமா? நான் கூட்டி சீக்கிரம் உன்னை அழைத்து செல்கிறேன். எனக்கு விடை கொடு. ஆமா, எப்படி போவேன்? இதோ பார். கேட்டாவா? நல்ல வேலை ஆயிட்டு வந்தல்லோ. சரி, போன காரியம் எந்த ஆயி? கண்டேன் என் கண்மணி, பெற்றேன் அவள் காதலை. அவள் காதலுக்கு அடையாளமாக
இது பார் அவளது கணையாளி. ஐயோடா கொள்ளாம், மோதிரத்தையும் அடிச்சோண்டு வந்தோம் சேட்டன். சரி, இனி உயிருக்கு ஆபத்து இல்லல்லோ, அது மாதிரி. என்ன உயிருக்கு ஆபத்தா? அதே പറഞ്ഞല്ലേ பெண்ணினை கண்டனையில் இந்த உயிர் போயிடுமென்னு. அதுவா நண்பா, வேடிக்கை இருக்கட்டும். இனி மேற்கொண்டு நடக்க வேண்டியதற்கு என்ன யோசனை? யோசனையோ? இவ்விடത്തെ யோசனை எல்லாம் തീർന്നു, ഇനി ഇല്ല. അമ്മയെ പോയി കണ്ട് സംഗതികളെല്ലാം പറഞ്ഞ് ഏതെങ്കിലും ഒരു முடிவு ചെയ്യാം. ஓஹோ, அப்படியே செய்வோம். காத்தோராயா, ஆரியமாலா மீது கொண்ட ஆசையை மறந்தாயா? அது மறக்கத்தக்கதா? என் இருதயத்தில் லயித்து என்னை கொல்லாமல் கொல்லும் காதல் அல்லவா? அம்மா, செவிட்டாத அமுதத்தை வேண்டாம் என்பார் உண்டா? நான் சந்தித்தேன் அவளை. அவள் காதலுக்கு அடையாளமாக இது இந்த கணையாளியை பெற்று வந்தேன். அம்மே, உங்களுக்கு சிரமம் இல்லாத அண்ணன் நாங்க 3/4 கல்யாணத்தையும் முடிச்சு. ஆம் தாயே, தங்கள் அண்மைதான் பாக்கி. கண்ணே, உன் சேமத்திற்கு அனுகூலமாவதானால் நான் தடை சொல்வேனா? உன் மாமன் கிருஷ்ணமூர்த்தியின் சகாயத்தையும் என் தமக்கை வல்லத்து மாகாளியின் சகாயத்தையும் பெற்றால்தான் உன் எண்ணம் கைகூடும். சும்மா வருமோ சகம்? அம்மா வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் வேணுங்கிற மாதிரி சேட்டன் கல்யாணத்துக்கு எத்தனை பேரு சகாயம் வேண்டி இருக்கு. ஐயோடா, എന്ത് സൗന്ദര്യം! ചേട്ടൻ ഇങ്ങനെ തന്നെ ഇരുന്നാ മതി, എനിക്ക് വേറെ ഒരു കഷ്ടവും ഇല്ല. പിന്നെ എന്തിനാ ഈ വേടനെ പോലെയും കിളവനെ പോലെയും കിളിയെ പോലെയും മാറുന്നു? இவ்விதமான பரிசு நாடி நான் வரவில்லை. பின் எதற்காக வந்தாய்? தங்கள் அன்பை நாடி வந்தேன். காத்தவராயா, என்னையா ஏமாற்றம் பார்க்கிறாய்? சேட்டா, சரி, நீ வந்த காரியம் அறிந்தேன். உனக்கு எப்பொழுது உதவி செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீ போ.
நீ இங்கேயே இரு. நீதானே எங்களை ஏமாற்றி பணத்தை பறித்து வந்தவள்? போகாத நில். எங்கே உன் புருஷன்? எங்கே உன் புருஷன்? நான் கேட்கறது காது விழல. ஏன் மௌனமா இருக்கிற? ஓஹோ, தனியா இருக்கிறதுனால என்னோட பேச வெக்கப்படுறாப்புல இருக்கு. ஆமா, நீ என் மாமா மகள்ல, அதனால உன்னோட பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சிச்சி போ. உஷார் பெண்ணே, நான் எங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியுமே, இந்த ஆரவல்லி வீட்டுக்கு. அதிக பிரசங்கி. எங்களிடமிருந்து திருட்டுத்தனமாக பணம் பறித்து வந்தாயே, அதற்காக உன்னை சிறைப்படுத்த வந்திருக்கிறேன். புறப்படுத்திக்கோ. என் புருஷன் இல்லாத போது என்ன சிறைப்படுத்திட்டு போலானா வந்த பாப்போம் ஒரு கை. ஆஹா, என்ன தைரியம், அதற்கேற்ற அழகு. அரவல்லி, என் மனச்சிறையில் நீ அப்பொழுதே அகப்பட்டுக் கொண்டாய். நீ என் இஷ்டப்படி மட்டும் நடப்பதாக வாக்களித்தால். ஐயோ, நான் என்ன செய்வேன்? பயப்படாதே, உன் புருஷன் எனக்கு பயந்து எங்கேயோ ஓடி போய்விட்டான். அவன் திரும்பியும் வரமாட்டான். என் இஷ்டப்படி நடந்தால் அரவல்லி, 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 அரவல்லி. ஐயோ, அடே, அவனை பிடிச்சிட்டு வாடா. ஐயோடா. இதா, இப்போது என்ன செய்வாய்? பெண்ணே, இப்படி பாருங்க, கெட்டு போற காலம் வந்து உனக்கு. யாருக்கு? அவளுக்கு. அவளா? வீணாயம் பேச்ச கேட்காம கெட்டு போகாதே அரவல்லி. தூசி தூசியா? சரிதா. அம்மா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தோம். யார் தெரியுமா இவரு? ஒரு சந்தோஷத்தோட கொடுமையா இது? மாடா பாயா. அரவல்லி, இப்படி என்னத்தான் கொஞ்சம் திரும்பி பாரு. ஆஹா, இந்த அழகான மேனி அந்த மந்திரவாதி பயலுக்கா கிடைக்கணும். இனிமே நீ அவனை அறவே மறந்துடு. உண்மையில உனக்கு என் மேல ஆசைதானே? ஆமா, இது என்னத்துக்கு தலையில வச்சிருக்கீங்க? வேணுமா? இந்த இனிமே நீ என் அருமை வள்ளி. புட்டிடுவேன். சந்தோஷமா? புட்டிடுவேன். அவன் என் நெஞ்சலும்பே ஒடிக்க பார்த்தா, நீ என் குறுக்கலும்பே நொறுக்கி போடுவ போல் இருக்க. அரவல்லி, இனி நாம இவிட இருந்தா വലിയ கஷ்டத்தில் ஆகும். சாமானங்களൊക്കെ எடுத்தாச்சு போயாச்சாம். மாமா, ஏன் போகலாமா? இது என்ன கோலம்? பேசாமல் இரு, நான் சொல்லுகிறபடி. மாதவனே கண்ணா, மாதவனே கண்ணா,
காதர்கள் நாடனை ஈதணுகாமல் பாதுகாரும் தேவா பாதுகாரும் தேவா. நானவள் பாகே ஆகிடவேனே நானவள் பாகே ஆகிடவேனே தானருள் கூறாய் சாமள ரூபானே தானருள் கூறாய் சாமள ரூபா மாதவனே கண்ணா மாயா தூயா மாதனே ஆதரித்தாளாய் மாதவனே கண்ணா. என்னடி மாலதி இவ்வளவு சந்தோஷமா ஆடி வரைய? நோக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு ஏற்பாடாயி நிச்சயதார்த்தத்துக்கும் நாள் குறிப்பிட்டாச்சே. நம் சொர்ணம் தமைய பாலராயனுக்கு சீட்டு விழுந்திருக்கு. என்ன அந்த அயோக்கிய சிகாமணிக்கா? இதெல்லாம் சொர்ணத்தின் வேலையா? பாவம், ரொம்ப நாளா பிரயாசப்பட்டு இருந்தான். அப்பா அம்மா அங்க இருந்தாளோ? என்ன கேக்குறியாக்கா? அவ எல்லாமியா? அம்மா ஒண்ணும் சொல்லலையா? மகாராஜாவே அதுக்கு சம்மதிச்சா அம்மா என்ன சொல்ல முடியும்? மகாராஜாவும் சம்மதிச்சாரா? ஆமா அக்கா, நான் பொய்யா சொல்றேன்? இப்படி ஒரு பாழின் கணத்திலே தள்ளவா மகாராஜா என்னை ஒரு ராஜகுமாரி போல் வளர்த்தார். என் பங்கில் தெய்வம் இல்லாமையா போகும்? பார்ப்போம். ஏங்கா கவலைப்பட்டு இருக்கே? கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் வச்சாச்சு, பழையக்காரன் வர போறான். வளையல் நல்ல வளையல் அம்மா வளையல் நல்ல வளையல் மலிவாகவே தருவேன் வந்து விலை கேளுங்க வெகுசாகவே மலிவாகவே தருவேன் வந்து விலை கேளுங்க வெகுசாகவே வளையல் நல்ல வளையல் அம்மம்மாரே. வர்ண வளையல் புண்ணு வளையல் மஞ்சி வளையல் தங்கு வளையல் பட்டு வளையல் கெட்டி வளையல் கிளி வளையல் நெளி வளையல் உடையாமலை நெடுனா உடனே கையில் தொடுவீர் புது உடையாமலை நெடுனா உடனே கையில் தொடுவீர் புது வளையல் நல்ல வளையல் அம்மா வளையல் நல்ல வளையல் சோபன வளையல் மோகன வளையல் சோபிதமாக்கியதோர் சோபன வளையல் மோகன வளையல் சோபிதமாக்கியதோர் ஆனந்த வளையல் ஆச்சரிய வளையல் ஆத்திக மாதருக்காமே ஆனந்த வளையல் ஆச்சரிய வளையல் ஆத்திக மாதருக்காமே மாமனும் பேசா மாமியும் பேசா மாவசி மாசுவரே மாமனும் பேசா மாமியும் பேசா மாவசி மாசுவரே கல்யாண பெண் கையிலே அணி கருணா சுபகாரணமா கல்யாண பெண் கையிலே அணி கல்யாண பெண் கையிலே அணி கருணா சுபகாரணமா வளையல் நல்ல வளையல். இது வரலையும் ஊர் சுத்தினதான் மிச்சம். ஒரு அவசரப்படாது ஐயா, உங்களுக்கு யோகம் வந்துருச்சு. ராஜகுமாரி அம்மாளுக்கு கல்யாண வளையல் போடணும். வாங்க ராஜகுமாரிக்கா. மாலா வளையல் அடிக்கமா? வளையல் ஏன் இப்படி திருச்சி விடுறது? திருச்சி தோஷத்தினால கல்யாண வளையல் இப்படி பட்டு பட்டு திருச்சி போறது உண்டுங்க. அதனாலதான் என் கூடவே ஒரு ஐயரையும் கூட்டிட்டு வர்றதுங்க. இது என்ன பிரமாதம்? கவலைப்படாதீங்க, ஒரு நொடியில அந்த தோஷத்தை பழக்கடிச்சிடுறேன். அதுக்கு என்ன செலவானாலும் சரி, அப்படியே செலுத்து வளையல் இருக்கலாம். அதுக்கு என்ன செலவா போகுதுன்னா கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் புஷ்பம் ஒரு சின்ன சும்பர ஜலம்
ஒரு மாவில கொத்தி இருந்தா போதும். மாலத்தி, அதெல்லாம் போய் விட்டுமா? பழையில தெரிச்சத பார்த்ததுல இருந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சங்கடமா? ஏன்? பழையில் தெரிக்கிறது ஒரு அபசகனம்னு பெரியவா சொல்லுவா. அதெல்லாம் சாஸ்திரம் தெரியாதவா பேசுறதுன்னா உங்க மாறா விவாகம் நிர்விக்கிரமா நடக்க போறது. தேவர்கள் எல்லாம் கூட பிரசன்னமா இருந்து ரொம்ப சிறப்பா நடக்கும். கவலைப்படாதீங்க. என்னடி இதெல்லாம்? அந்த வளையல்காரன் எங்க? அதுதானே நேக்கும் புரியல. தாலி இது எப்படி என் கழுத்துல வந்தது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மா, இது யார் செய்த சதி? எனக்கும் தெரியலடியம்மா. இல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அதை செய்திருக்கணும். ஐயோ, என் பதிவத்த தர்மத்துக்கே பங்கம் வந்து விட்டது. இனிமே ஏன் இந்த மானம் கெட்ட ஜென்மம்? இன்னும் எதற்காக இந்த கிரீடம்? நான் ராஜகுமாரியும் அல்ல, யாருடைய மகளும் அல்ல. யாரோ செய்த மோசத்திற்காக வேண்டியம்மா இப்படி பதற. மகாராஜாவிட்ட சொன்னா அவனை எப்படி கண்டுபிடிச்சு சரியான விடு கண்டிப்பா. வேண்டாம் வேண்டாம் இந்த பாழான வாழ்வு. இப்படியா முடியணும் என் வாழ்க்கை? கிருஷ்ணா 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 ஹே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாலாவுக்கு தாலி கட்டியாகிவிட்டது. இனி எனக்கு ஒன்றும் வேற இல்லை. ஆமா, தாங்கள் செய்த உதவி நான் என்றும் மறக்க மாட்டேன். இனி எப்பொழுதும் எனக்கு உதவியா இருந்து அருள் புரிய வேண்டுகிறேன். கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. மாமா, என்ன நடந்தது? மாலா தன் கழுத்தில் யாரோ தாலியை கட்டிவிட்டார்கள் என்று நினைத்து தன் உயிரை மாய்க்க தீர்மானித்தாள். நான் அவளை ஒரு சிலாரூபமாக்கியிருக்கிறேன். நீ எப்பொழுது போய் அவளை கூப்பிடுகிறாயோ அப்பொழுதே அவள் தன் சுயரூபத்தை பெறுவாள். அப்பாவற்றை வருத்தப்படாதீர். ஆரியமாலா கன்னி தெய்வம் ஆகிவிட்டார். இனி அவள் எல்லாராலும் பூஜிக்க தகுந்தவள். வாருங்கள், போகலாம். அண்ணன் எந்தின ஈ கல்லிந்த பக்கம் போனும். மாலா, தாங்கள் செய்த காரியம் தானா இதுவெல்லாம்?
என்னை என்று வேறு யாரும் உன்னை அணுக துணிவார்கள்? வா போகலாம். ஐயோடா, நீ கல்ல எங்கன பெண்ணாயி கேட்டா? மாலா, இவர் என் தோழர். இந்த அம்மாள் இவருடைய மனைவி. இவர்கள் இருவருடைய உதவியால் தான் உன்னை நான் காதலியாக அடைந்தேன். சேட்டா, பூவாம் இரு. இவர்கள் இருவரையும் மஞ்சப்பன் மண்டபத்துக்கு கொண்டு போய் சேர். அரவல்லி, அம்மைக்கு துணையாயிட்டு போ. தைரியமும் பரா. கதவும் சாத்தி இத்தனை வெளிய பூட்டு வந்துட்டு எங்கன காரிய காணும். இது வேற கரங்கணும். எனக்கு வளர பயமாகணும். நான் போகணும். இது இந்த கோயிலுக்கு பந்தனமான சக்கரம். இதோ இதை நிறுத்தி விடுவேன்பா. மறித்தாய் வல்லவியே மணிமந்த சேகர் ஆரளந்த மாயவன் வாங்கான சோதரியா பெற்றதாய் தனை மறந்தாலும் பிள்ளையை தான் பெற்ற பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் கற்றனும் செக்காலை மறந்தாலும் என் கண்களில் இமைப்பது மறந்தாலும் உற்ற தேகத்தை இந்த உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் நற்றவத்துள் இருந்தோங்கும் நாத நமச்சிவாயத்தை நான் மறவேன் நான் மறவேன் நான் மறவேன் நான் மறவேன் நான் மறவேன் நான் மறவேன். தாயே மகேஸ்வரி,
என்ன கோர காட்சி! என் மைந்தனையா இந்த நிலையில் காண்கிறேன். காத்தவராயா, காத்தவராயா, நான் சொன்ன சொல்லை கழுக்காமல் நீயே உனக்கு துன்பத்தை தேடிக்கொண்டாய். ஐயோ, உன் தந்தையார்கிட்ட சாபம் பறிக்கும் நேரம் வந்து விட்டது. கார்த்தவராயன் கழுவேறி கட்டப்படுகிறான், கதறுகிறான். பார்வதி அறவை கொண்டு அங்கு போயிருக்கிறாள். அவளது கண்ணீர் தரையில் படுமாயின் பூலோகமே பஸ்மீகரமாகிவிடும். எடுத்து வாரும். ചേട്ടാ, അപ്പാ വലിയ സന്തോഷമായി. പിന്നെ ചേട്ടൻ മനുഷ്യനല്ല, ദേവൻ തന്നെ. ഞാൻ പറഞ്ഞു ദേവനാ. അമ്മേ, അന്ന് എത്ര ഭയം ഭയന്നു, ഇപ്പൊ എങ്ങനെ? അരവല്ലി നോക്കിയോ ചേട്ടന്റെ കല്യാണം എങ്ങനെ? അയ്യോടാ, പരമശിവനും പാർവതി ദേവിയും കാളിയമ്മയും ഗണപതി സ്വാമിയും കൃഷ്ണനും വന്നല്ലോ. വളരെ മംഗളമായി.